பஜர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவோம். ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனை பாதுகாப்போம். 1400 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு கடிகாரமும் இல்லாமல் மக்கள் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்தார்கள். அல்லாஹுவுக்கு வழிபட்ட அவர்களின் உள்ளங்கள் அவர்களை தொழுகைக்கு எழுப்பிவிட்டன. அந்த உள்ளங்கள் மரணித்த பின்பு இன்று இந்த உம்மத் தூக்கத்தில் உள்ளது. இதன் காரணமாக இந்த உலகமெங்கும் இந்த உம்மத்துகள் துக்கத்தில் உள்ளது. எவ்வளவு பெரிய அலார சத்தங்களும் மஸ்ஜிதின் மொழிபெயர்ப்புகளும் பயனற்று போகின்றன. தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்கின்ற வார்த்தைகள் காற்றோடு கரைந்து போகின்றன. மக்களின் செவிகளை தொட்ட பின்பும் அது உள்ளத்தை தொட மறுக்கிறது. விடியும் வரை ஃபஜர் தொழுகைக்கு எழாமல் உறங்கிக் கொண்டே இருப்பவரது காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹல்ரத் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். சஹீஹ் புகாரி ஷரீஃப் 1144 ஹதீஸ். யார் அன்றிய ஃபஜர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பின் கீழ் வந்துவிடுகின்றார் என்று நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அன்னவர்கள் கூறிய வாக்குறுதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் தொழுகை விடாமல் தொழுத அல்லாஹின் பாதுகாப்பை பெற்றிடுவோம்.